மகிமையின் தேவ ஆவியானவர், இரக்கத்தின் தேவ ஆவியானவர். இயேசுவே, விழுந்து போனதை கட்டுகிறவர், இடிந்து போனதை திரும்ப கட்டுகிறவர், பாழானதை சீர்படுத்துகிற கர்த்தர். இப்போ இந்த 64வது நாட்களிலே ஆண்டவரே, திருச்சபையிலே இருக்கிற மக்கள், ஆன்லைன்ல இந்த வார்த்தையை கேட்கிற மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இப்போ திரும்ப கட்டுதல் என்கிற ஒரு ஊழியத்தை நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க ஆண்டவரே. மறுபடியும் கட்டுவேன் என்கிற அந்த ஊழியத்தை இன்றைக்கு கர்த்தர் ஆரம்பிப்பீராக ராஜா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்பா, யார் இந்த ஜெபத்துல ஐயோ என் வாழ்க்கை இப்படி பாழா கிடக்கிறது, இடிஞ்சு போய் கிடக்கிறது, ஒரு நாள் மகிமையா இருந்தாச்சு, ஒரு நாள் எவ்வளவு நல்லா இருந்தாச்சு, ஆனா இன்னைக்கு இவ்வளவு மோசமான நிலைமையில பார்க்க கூட முடியாத அளவிற்கு என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இடிஞ்சு கிடக்குதே, இந்த தொழில் இடிஞ்சு கிடக்குதே, இந்த வீடு இடிஞ்சு கிடக்குதே, இந்த சரீரம் இப்படி கிடக்குதே அப்படின்னு யாரெல்லாம் இந்த ஜெபத்துல நினைக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இதோ காரியம் கைகூடி வந்தது, காரியங்கள் கைகூடி வந்தது. இந்த வார்த்தையை இப்ப அந்த தகப்பனாருக்கு நிறைவேற்றுங்க, அந்த தாயாருக்கு நிறைவேற்றுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற என் தம்பி தங்கச்சிக்கு இப்போ ஏசப்பா, ஏசப்பா, இது உங்க வார்த்தை, இது உங்க வார்த்தை, இது அப்படி நடக்கணும் அப்பா. உங்களுக்கு சித்தமானா இந்த 100 days ஜெபம் முடியும் போது எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். ஏசப்பா திரும்ப கட்ட ஆரம்பிச்சிட்டாரு பாஸ்டர், என் குடும்பத்தை திரும்பி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு பாஸ்டர், என்ன திரும்ப கட்ட ஆரம்பிச்சிட்டாரு பாஸ்டர். இந்த வார்த்தையை உங்க பிள்ளைகள் சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா.